அதான் சார் நீங்க தொண்டருக்கான கட்சின்னு சொன்னீங்க. ஆனா தொண்டர்கள் ஒரு 4 பேர் கூடி நின்னு பேசினாலே, நம்ம இந்த 2026 தேர்தல்ல நம்ம ஜெயிப்போமா, மாட்டோமாங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தோடைய பார்வையிலயும், ஒரு கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி நம்ம இன்னும் அமைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கிற மாரி இருக்க. திமுக ஆட்சி மிக சாதுரியமா அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு இந்த இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இருக்கிறதா சொல்லி அவங்களுடைய அன்றாட இந்த ஆட்சியினுடைய அவலங்கள்ல இருந்து பிரச்சனைகளை வெளியே வராம பாத்துக்கிறாங்க. நேரு முதல்ல இடி வந்து அவர் மேல புகார் கொடுத்து ஆதாரங்களை கொடுத்து வடக்கு போட சொல்லியிருக்கு. இப்போ இரண்டாவது புகாரும் தந்துட்டாங்க. இப்போ இதை வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தமிழ்நாட்டில் விவாதிக்கவே இல்லை. இது ஒரு பிரச்சனையாவே எப்படி டிஜிபிக்கு தெரியலையோ அது போல ஊடகங்களுக்கும் தெரியல. இப்போ இதை மடைமாற்றம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத திருப்பரங்குன்ற இஷ்யூவை ஒரு பூதாகரமா மாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல தேவாலயங்கள்லையும் மசூதிகள்லையும் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள்னு அவங்க உருத்து கட்டளை மாதிரி போட்டாங்க. எங்களை வந்து பிரச்சாரம் செய்யறது கூட, வாக்கு கேட்கறது கூட எப்பவும் வழக்கமா விடுற இடங்களை கூட அனுமதிக்காம இருந்தாங்க. இது எல்லாம் நடந்தது, எந்த ரகசியம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யல. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியை விமர்சனம் செஞ்சா நமக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்கள குறை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே வழி பாரதிய ஜனதா கட்சி என்ற பூதம் வந்துடும். நம்ம அதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறது ஸ்டாலினால தான் முடியும். அவரும் உதயநிதியும் தான் போராடி தமிழ்நாட்டில் அவங்கள வரவிடாம தடுத்து. நீங்க சொல்றது பார்த்தா தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாள்களாவா இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க மீடியாக்கள் வந்து மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. மீடியா மாஃபியா உறுதியாவே சொல்றாங்க, ஒன்றும் தயக்கம் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கூட முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் சொல்லும்போது, தொண்டர்களுடைய எண்ணத்தை குலைக்கும் வகையில் மீடியாக்கள் வந்து கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் பலிக்காது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் மீடியா மேலே உங்களுக்கு இப்படி ஒரு கோபம் சார்? இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பிக் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விலை போய் சார், நீங்க வந்து திமுக கூப்பிடும் போது அவங்க வெட்டு அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியல அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து அதிமுக வந்து ஒரு இன்ஜின் இல்லாத கார் வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னுடைய ஆட்சியில் செஞ்ச நல்லதெல்லாம் நான் வந்து சொல்றேன். நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, இதுல எந்த வாக்குறுதி நிறைவேற்றீங்க, அதை வாங்க மேடையில பேசலாம் சொல்றாரு. நீங்க கூப்பிடுங்க நான் வரேன்றாரு. அதை சொல்றதுக்கு திமுக ஒரு ஆள் இல்லையே. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஆவடி திரு குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? நல்லா சார். பொதுக்குழு செயற்குழு எல்லாம் சிறப்பாக நடத்தி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு முழக்கம் எல்லாம் கேட்க முடிஞ்சது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி. இப்போ நீங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க. இப்போ அதிமுக பாஜக 2 கூட்டணி தான் வச்சிருக்கீங்க. ஆனா மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுன்னு சொல்றீங்க. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகளே தெரியலையே சார். இல்ல 2 கூட்டணி இல்ல, 2 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். இது கூட்டணியினுடைய மேஜர் பார்ட்னர் யாருன்றதை இப்ப அறிவிச்சிருக்கோம். இன்னும் மற்றவங்களெல்லாம் வந்து தேர்தலுக்குள்ள இந்த தேர்தலுக்கு முன்னால புயல் அடிக்கும், மழை பெய்யும், இடி இடிக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு சமநிலைக்கு வரும். ஆனா அதிமுகவுக்குள்ளே ஒரே இடி மின்னல் புயலா இருக்கு சார். ஒரு அரசியல் கட்சி ஆரோக்கியமா இருக்குன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஜனநாயகத்தோட கட்சி இயங்குதுன்றதுக்கு
அதுதான் ஒரு சரியான நிலைப்பாடா பார்க்குறேன். ஏன்னா எந்த சத்தமும் இல்லாம ஒரு கட்சி இருந்ததுன்னா, அந்த கட்சி இயங்கலன்னு அர்த்தம். அந்த கட்சியில ஆள் இல்லன்னு அர்த்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த கட்சி ஒரு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. தொண்டர்களுக்காக உருவான கட்சி. அதுதான் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலயும் தொண்டர்களை வாழ வைத்த கட்சி. தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்த கட்சி. அதனால இந்த கட்சியில தொண்டர்கள் அதிகம் இருக்கிறதுனால, தொண்டர்கள் அவங்களுடைய எண்ணங்களை வெளியிடுவாங்க. ஆனா அதே நேரம் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தவங்க. அதுதான் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா. அதனை தொடர்ந்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சத்தம்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாங்க உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா அது மத்தவங்களுக்கெல்லாம் வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு அங்க என்னவோ சத்தம் வருதுன்னு நினைப்பாங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்க கட்சி ஒரு ஜனநாயக தன்மையோட இருக்கு. ஒரு சரியான தலைமையில அதுவும் மேலிருந்து கட்சியை யாரும் இயக்கல. கீழ இருந்து மேல இயக்கிறதுனால, கீழ இருக்கிற சத்தம் மேல போய் சேரும். அதனால கொஞ்சம் வெளியே தெரியத்தான் செய்யும். அதான் சார், நீங்க தொண்டருக்கான கட்சின்னு சொன்னீங்க. ஆனா தொண்டர்கள் ஒரு 4 பேர் கூட நின்னு பேசினாலே, நம்ம இந்த 2026 தேர்தல்ல நம்ம ஜெயிப்போமா, மாட்டோமாங்கிற ஒரு ஒரு சந்தேகத்தோட பார்வையிலயும், ஒரு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி நம்ம இன்னும் அமைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கிற மாரி இருக்க. நீங்க ஒரு அடிப்படை தொண்டர்கள பத்தி பேசக்கூடிய நீங்க எப்படி இல்ல, அத பார்க்குறீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது சரியான கேள்விதான். இது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும், அ இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மீடியா மாஃபியாக்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு ஏறத்தாழ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. மீடியா அவங்களுக்கு தெரியாம எந்த பொருளையும் விவாதிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்றது அதுல ஒன்றும் ரகசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு இந்த தலைப்பு தான் எடுக்கணும், அதுல இவங்க தான் அதுல பேசணுன்ற மாதிரி ஒரு நிலைய உருவாக்கிட்டாங்க. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, ஆனா அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்துன்ற நிலையில் இருக்கு. திமுக ஆட்சி மிக சாதுரியமா அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு இந்த இந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களையும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இருக்கிறதா சொல்லி அவங்களுடைய அன்றாட இந்த ஆட்சியினுடைய அவலங்கள்ல இருந்து பிரச்சனைகளை வெளியே வராம பாத்துக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த ஆட்சியால் மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வர சொல்ல, அதுல இருந்து உடனே திசை திருப்புறதுக்கு வேணும். இப்போ நேரு முதல்ல ஈடி அவர் மேல புகார் கொடுத்து ஆதாரங்களை கொடுத்து வழக்கு போட சொல்லியிருக்கு. இப்போ 2வது புகாரும் தந்துட்டாங்க. இப்போ இத எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தமிழ்நாட்டில் விவாதிக்கவே இல்லை. இது ஒரு பிரச்சனையாவே எப்படி டிஜிபிக்கு தெரியலையோ அது போல ஊடகங்களுக்கும் தெரியல. இப்போ இதை மடைமாற்றம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத திருப்பரங்குன்ற இஷ்யூவை ஒரு பூதாகரமா மாற்றுறாங்க. நீங்க அது இஷ்யூ ஒண்ணுமே இல்லை. அவங்க கோயில் இடத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல விளக்கேத்த சொல்றாங்க. அந்த விளக்கேத்துறது யாரையும் கூட்டு போய் நான் விளக்கேத்த தேவையில்லை, நாங்க கோயில் நிர்வாகத்தை ஏத்துறோம், இருக்கிறவங்க செஞ்சிடறோம்னா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீதிமன்றத்துக்கு ஏத்திட்டோம்னு சொன்னா ஒரு நாளோட முடிஞ்சு போன பிரச்சனை, எதுவுமே இல்லாத பிரச்சனை. ஆனா இதை ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. அதாவது எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ டைவர்ட் பண்றது. இப்போ நீங்க அதுக்கு சேகர் பாபு என்ன சொல்றாரு, 3 நாளா கிரிவலம் போறாங்க, 3 லட்சம் பேரை என்னவோ ஒரு புள்ளிவரத்தை சொல்லி இவ்வளவு பேர் அங்க இருக்காங்க. அப்போ அந்த கிரிவலம் அந்த மலையை சுத்தி தானே வராங்க, அதுல அந்த மசூதியும் தானே வருது. அவர் சொல்றது என்ன லாஜிக் இருக்கு? அப்போ அந்த கோயில் எல்லைக்குள்ள ஒரு விளக்கேற்றத்துல என்ன தவறு? இதுல போய் எதுக்கு மதசாயம் பூசணும்? இப்போ ஒரு கோயிலுக்குள்ள உட்பட்ட இடத்துல அந்த கோயிலை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு விளக்கேற்றுறதுல என்ன தடை வந்துட போகுது, என்ன குழப்பம்? இன்னும் சொல்ல போனா நீங்க நம்ம திருவண்ணாமலை பாருங்க. திருவண்ணாமலையில ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்ற சொல்ல எந்த பொதுமக்களோ எந்த பக்தர்களோ போய் ஏத்துறது இல்லை. அந்த கோயில் சார்புடையவங்க, நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அல்லது அதுக்குன்னு விரதம் இருந்து அவங்க ஏதோ அந்த மரபுப்படி அவங்க போய் ஒரு 10 பேர் 20 பேர் போய் மேல ஏத்திட்டு வருவாங்க. அதுல என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்?
இவங்க சொல்ற லாஜிக்கே, அதாவது நான் என்ன சொல்றேன், விளக்கு ஏத்துறது பிரச்சனையா இல்ல அந்த விளக்கு ஏத்த சொல்ல பிரச்சனை வருமா? இப்போ அது கூடங்க ஒரு ஒழுங்கான அரசாக இருந்தா, இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கின்ற அரசாக இருந்தா என்ன செய்யணும்? நீதிமன்றம் அந்த உத்தரவு அது சரியா தவறான்றத நம்ம விவாதிக்க முடியாது. அத மேல்முறையீடு பண்ணி நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு தான் கொண்டு போகணுமே தவிர, நீதித்துறை தான் அது தவறான முடிவா இல்லையான்னு சொல்றத ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்ல முடியுமா? ஒரு கோயிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்ல முடியுமா? அவர் தானே சொல்லியிருக்காரு இப்போ. சொல்லியிருக்காரு. அதுதான். இப்போ இவங்க நேரடியா இதுல சம்பந்தப்படாதது போல காட்டிக்கிட்டு அவங்கள பலி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டே அதுதானே. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை வந்து இந்துக்களுடைய காசுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு எதிராகவே செயல்படுதுங்க. அதுதாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்போ இத சொன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துட போகுதுன்றது, RSS செய்யறாங்கன்னு சொல்றது, இவங்களுக்கு அரசியலுக்காக திசை திருப்பதா இவங்க நினைச்சு முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு உதவி செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்களே அதை விரும்பல. இஸ்லாமியர்களே அதை அவங்க வந்து மாம மச்சானா பழகுற பண்பு தென்பகுதியில் எல்லா இடங்கள்லயும், இங்க வட மாவட்டங்கள்லயாவது மாம மச்சான்ற உறவு கூட பெரும்பாலும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா தென் மாவட்டங்கள்ல மாம மச்சான்ற உறவோட தான் எல்லாரும் அடைப்பாங்க. இங்க ரெண்டாவது, முஸ்லிம்கள் வந்து பொதுவாகவே அவங்க உருவ வழிபாட்டை ஏற்காதவங்க. அவங்க இப்போ விளக்கை ஏத்த சொல்ல அது அவங்களும் வழிபட தானே செய்வாங்க. அதுல வந்து எந்த உருவமும் இல்லையே. அவங்க ஒரு விளக்க வழிபடுறதுல அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. நீங்க சொல்றதுல இருந்து சார் நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு அங்க விளக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி ஒரு அவங்க அங்க ஏதாவது ஒரு கோயில் கட்டுறாங்க அல்லது சிலையை வைக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு உறுத்தலா இருக்குன்னு சொல்றதுல கூட ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். இதுல எந்த காரணமும் இல்லையே. நீங்க 1/2 மணி நேரம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இது வேணும்னு செஞ்சது. இன்னைக்கு நேருவினுடைய பிரச்சனை, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கேடு, டிஜிபி நியமிக்க முடியாத பிரச்சனை, இன்னைக்கு இந்த அரசாங்கம் எல்லா துறையிலையும் தோல்வியை சந்தித்த அரசாங்கமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 2 மாதத்துக்குள்ள இவங்க சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ண விளம்பரங்கள் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி. இப்படிப்பட்ட நிலையில இதுல இருந்தெல்லாம் திசை திருப்பினா இப்போ தேவையில்லாம இவங்களே ஒரு மதக்கலவரம் உருவாகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மதக்கலவரம் உருவாகிறது மூலமா முஸ்லிம்களுடைய வாக்கை வாங்கிட முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா முஸ்லிம்கள் வாக்கு அவங்க ஏற்கனவே இவங்க முஸ்லிம் மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் சிறுபான்மையினர் பேர்ல இவங்களை நம்பி அவங்க நேரடியா திமுகவினுடைய வெற்றிக்கு உடைச்சாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு பல தேவாலயங்கள்லையும் மசூதிகள்லயும் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள்னு அவங்க உருத்து கட்டளை மாதிரி போட்டாங்க. எங்களை வந்து பிரச்சாரம் செய்யறது கூட, வாக்கு கேட்கறது கூட எப்பவும் வழக்கமா விடுற இடங்களை கூட அனுமதிக்காம இருந்தாங்க. இது எல்லாம் நடந்தது, எந்த ரகசியமும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யல. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறல. இவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவங்களுக்கு தந்த பாதுகாப்பு கூட தரல. இன்னும் கேட்டா, நீங்க ஒரே ஒரு கிறிஸ்துவ மக்களுக்கு புரட்சி தலைவி அம்மா ஜெருசலம் போறதுக்கு நிதி உதவித்தொகையை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இவங்க வந்து எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? இப்ப அதெல்லாம் சிந்திச்சு பார்ப்பாங்கல்ல. எதுவுமே செய்யாம அதே மாதிரி நோன்பு கஞ்சிக்கு புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல இருந்து எல்லா நேரங்களையும் அவங்களுக்கு தேவையான தந்தோம். இதுவரைக்கும் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் கெடுத்துட்டு, நீங்க ஹஜ் பயணம் போக சொல்ல கூட பாத்தீங்கன்னா, மத்திய அரசு அனுமதிச்ச தொகையை விட நாம மாநில அரசு அம்மா காலத்துல இருந்து எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்த ஒரு அரசாங்கத்தை இவங்க வந்து இழந்துட்டமேன்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு வந்து இதனால இத வந்து அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் அவங்க சரியா கணிக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியை விமர்சனம் செஞ்சா நமக்கு யாரும் நம்ப மாட்டாங்க, அவங்கள குறை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே வழி பாரதிய ஜனதா கட்சின்ற பூதம் வந்துடும், நம்ம அதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறது ஸ்டாலினாலதான் முடியும். இவர்
அவரும் உதயநிதியும் தான் போராடி தமிழ்நாட்டுல அவங்கள வரவிடாம இல்ல தடுத்து சார், வச்சு. நீங்க சொல்றது பார்த்தா தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாள்களாவா இருக்காங்க? அவங்க நினைக்கிறாங்க எப்பவுமே நாம என்ன மனநிலையில இருக்கோமோ அதுதான் மத்தவங்க இருக்கிறதா நினைச்சுப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து அஹ், அறிவு பஞ்சத்துல இருக்கிறவங்க, அவங்க மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க பண்ற விளம்பரங்களை எல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அவருடைய திட்டத்தை பாருங்க. என்ன உங்களோட ஸ்டாலின், இந்த திட்டத்துக்கு அவங்க என்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க? அந்த ஒதுக்கீடு செஞ்ச நிதி விளம்பரம் பண்ணி அங்கங்க ஃப்ளெக்ஸ் பேனராகவும் அங்கங்க விளம்பரமாகவும் பத்திரிகையில பக்க பக்க விளம்பரமாகவும் போஸ்டராகவும் தான் இருக்கு. ஆனா அதுக்காக இவங்க செஞ்ச தொகை ஒரு செலவும் கிடையாது. எல்லாம் அதே ரெவன்யூ பீப்புள், அதே ஆட்கள், அவங்க அலுவலகத்துல பார்க்காத வேலைய இப்ப எங்கேயோ ஒரு பள்ளியில அந்த பள்ளிக்கு விடுமுறை விட்டுட்டு அங்க வச்சுட்டு அதான் நீங்க பிரச்சாரத்துல கூட சொல்றீங்களே, விளம்பர ஆட்சி அப்படின்னு விளம்பரம் தாங்க பண்றான். அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இன்றைக்கு பணியாளர்கள் ஏற்கனவே பணியிடங்கள் காலியா இருக்கு. இவங்க வந்த உடனே பணியிடங்கள் நிரப்புவோம்னு சொன்னாங்க. அதை செய்யல. அரசு பணியாளர்களுக்கு தேவையான பணியாளர்கள் நியமிக்கல. இவங்க இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன நினைச்சாங்க? இப்போ இந்த எஸ்ஐஆரை எதிர்த்ததுக்கு நான் பார்க்குற காரணம் என்னன்னா, இந்த பணியாளர்களை வச்சுட்டு இந்த வீடு வீடுக்கு போய் சென்சஸ் எடுக்கிறது, அது எடுக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ம். இப்போ அவங்களுக்கு எஸ்ஐஆர் வந்த உடனே அதுல கவனத்துல இருந்து ஒரு மாதம் இவங்க நினைச்சது நடக்கல. ம். அதனாலதான் எஸ்ஐஆர் அவங்க வந்து எதிர்த்ததுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதுதான் நான் ஆனா எஸ்ஐஆருக்கு வந்து இவங்க நினைக்கிறாங்க ஒரு நாள் வருவாய்த்துறை ஊழியர்லாம் போராட்டம் பண்ணாங்க. பண்ணாங்க. ஆனா அந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் சூப்பர்வைசிங் தான் பண்றாங்க. ம். அவங்களுக்கு அந்த சூப்பர்வைசிங் பண்றதுக்கு 35,000 ரூபாய். பிஎல்ஓஸ் கிடையாது. பிஎல்ஓ அவங்க இல்ல. ம். 35,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கா? ஒரு ஒரு மாதத்துக்கு. மாதத்திற்கு. அவங்க அந்த பணிக்கு அது கொடுத்துதான் அது தேர்தல் ஆணையம் கொடுத்துருது. அடிஷனல் சம்பளம். அடிஷனல் கூடுதல் சிறப்பூதியம் அது தேர்தல் ஆணையம் தருது. ம். அது மாதிரி அந்த பிஎல்ஓஸ்க்கு 6,000 ரூபாய். ம். அவங்க தான் களப்பணி ஆகி தெரு தெருவா போய் எல்லாத்தையும் எடுத்து அதை அப்லோட் பண்றது வரைக்கும் அவங்க தான் பாக்குறாங்க. ம். ஆனா அவங்க போராடல. இந்த 35,000 வாங்குறவங்களை தூண்டி விட்டு இவங்க போராட்டம் நடத்த வச்சாங்க. ம். அந்த மாதிரி இவங்க ஆனா இந்த தேர்தல் பணிக்கு இந்த கூடுதல் அவங்களுக்கு அதுக்குரிய ஊதியம் கொடுத்து செய்யற பணியை இவங்க விமர்சனம் பண்றவங்க இவங்க நடத்த அந்த சிறப்பு திட்டங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ம். அதை அவங்க கேட்பாங்கல்ல. ம். ஸ்டாலினை நம்புற அதிகாரிகளை விட எடப்பாடி பழனிசாமி ஏற்கின்ற அதிகாரிகள் அதிகம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல என்ன நடக்குதுன்னு இன்னும் டவுட் ஸ்டாலினுக்கு தெரியுதோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதுதான் உண்மையும் கூட. அதனால அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல என்ன நடக்குது, அதுல என்னென்ன கோளாறுகள் இருக்கு, என்னென்ன ஊழல்கள் இருக்கு. அதனாலதான் அவர் உறுதியா சொன்னாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல பேச சொன்னாரு. எத்தனை பேர் உள்ள போவாங்க, என்னென்ன நடக்கும், இன்னும் 2 மாதத்துல பாருங்கன்னாங்க. அது நடக்கும். அப்போ தெரியும் இவங்க யாருன்னு. சரி சார். சார், நீங்க குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. மீடியாக்கள் வந்து மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க. மீடியா மாஃபியா. ஆமா, மீடியா மாஃபியா உறுதியாவே சொல்றேன். அதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல கூட முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் சொல்லும்போது, தொண்டர்களுடைய எண்ணத்தை குலைக்கும் வகையில மீடியாக்கள் வந்து கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஆனா உங்களுடைய எண்ணங்கள் பலிக்காது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் மீடியா மேல உங்களுக்கு இப்படி ஒரு கோபம் சார்? இல்ல நான் நேரடியா சொல்றேன். அது பெண் நிறுவனம் அதிமுகவுடைய செயல் இல்ல நான் அதை சொல்றேன். பெண் நிறுவனம் எல்லா மீடியாவும் கட்டுப்படுது. எப்படி திரைப்படங்களை ரெட் ஜெயின் மூவிஸ் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோ அது போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீடியாக்களை பெண் நிறுவனம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதனுடைய விளைவுகள் நான் தான் பொறுப்பு. வச்சிருக்காங்க. அதை மீறிக்கிட்டு செய்ய முடியல. அது மீடியாக்கள் இன்னைக்கு ஒண்ணு வேணா நீங்க ஒரே ஒரு செய்தியை ஒளிபரப்புன புதிய தலைமுறைக்கு என்ன நிலைமை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல ஜி2 நிறுவனத்தின் மேல செய்தி வெளியிட்ட விகடனுக்கு என்ன வந்ததுன்னு தெரியும். யார் யார் மேல வழக்கு போட்டாங்கன்னு தெரியும். இதுதான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்றது தெரியும். அதனால அவங்க பகிரங்கமா செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து பாசிசம்
அவங்க வந்து அடக்குமுறை ஏவுறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க அதை அவங்கள குறை சொல்றதுக்கு சொல்ற எந்த தகுதியும் இல்லாத இவங்க இன்னைக்கு பத்திரிகைகள், சினிமா துறை எல்லா துறை மேலேயும் இன்னைக்கு அவங்களுடைய பாசிசம் சொல்றதை விட மோசமான நாசயிசத்தை அமுல்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி இல்லை. ஆனால் அதிகாரம் அவங்க குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை எடுத்துங்க. மருத்துவத்துறையில ஏன் இன்னைக்கு இவ்வளவு குளறுபடிகள், பிரச்சனைகள், மருந்து இல்லாம, மருத்துவர் இல்லாம, மருந்தாளுநர் இல்லாம இன்னைக்கு பல இடங்கள்ல மக்கள் பாதிப்பு, சரியான மருத்துவம் கிடைக்காம இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய மாமா இவங்க தயாளம்மாவுடைய தம்பி அவர் தான் வந்து மருத்துவ அதுக்கு தலைவரா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடனே ஒரு தலைவரா போட்டு மருத்துவ கண்காணிப்பு நிறுவனமா, அந்த நேம் எனக்கு சரியா புரியல, டிஎம்இ, அதுல அவரு தானே. அப்போ இது பகிரங்கமா செய்யறாங்க. அவங்க எந்த தயக்கமும் இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு புள்ளிவரத்துல பார்த்தேன். அவங்க ஸ்டாலின் அவங்களுடைய உறவினர்கள், அவங்க உறவு வகைராக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டுல எல்லா துறையிலையும் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து எல்லா துறையிலும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் அதிக இடத்துல இருக்காங்க. முக்கியமான அந்த முடிவெடுக்கிற இடங்கள்ல செயல்படுத்துற நிலையில அவங்க தான் இருக்கிறாங்கன்றது சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்க சொல்ல ஒரு அரசு வந்து இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 18 பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் இல்லை. எல்லா பல்கலைக்கழகமும் திவால் ஆகிட்டு இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை பல்கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்துல அதை வந்து அரசுடைமையாக்கி அதை வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. பாரம்பரியம் மிக்க அந்த பல்கலைக்கழகம் வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய கடன்லாம் அடைச்சி எல்லாத்தையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வச்சாரு. அந்த பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாம அது திவாலாயிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே நீங்க இவங்க வந்து திமுக ஆட்சியில சொல்ற அளவுக்கு எதுவும், நீங்க அன்னை தெரசா பல்கலைக்கழகம் புரட்சி தலைவி அம்மா பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க. இசை பல்கலைக்கழகம் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகம், எல்லா மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார், இன்னும் அதிமுக கொண்டு வந்ததுதான். இவங்க எதையுமே செய்யாம ஸ்டிக்கர் மட்டும் செய்ய தெரிஞ்சு வச்சுட்டு அதை ஒட்டிக்கிட்டு இதை மக்கள் ஏத்துப்பாங்கன்னா அது அந்த நீங்க அம்மா ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னா அந்த திட்டம் யாருக்காக அறிவிக்கிறாங்களோ அந்த பயனாளியில் கடைகோடி இருக்கிற வரைக்கும் தொண்டர் வரைக்கும் போய் சேர்ந்துதான் கண்காணிப்பாங்க. அதுதான் அம்மாவனுடைய வெற்றிக்கு காரணமா இருந்தது. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது பெருசு இல்லை. அந்த அறிவிச்ச திட்டம் யாருக்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த பயனாளிகளை சென்றடைந்ததா என்று கண்காணிக்கிறது தான் ஒரு நிர்வாகம். அது இவங்க சுத்தமா இல்லையே. இவங்களே என்ன சொல்றாங்க, 525 வாக்குறுதி கொடுத்துட்டு 98% நிறைவேற்றிட்டேன், 88, அது கூட ஒரு புள்ளி வரத்தை கூட ஒழுங்கா சொல்ல முடியலையே. ஒரு தெளிவா அதை விட ஒரு வெத்துவேட்டு தொழில்துறை அமைச்சர் அவரு கேட்டா நாங்க வெத்துவேட்டுன்னு வெள்ளை பேப்பர் காட்டுறாரு. இந்த மாதிரி வெத்துவேட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இதை வந்து அவங்க வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கலாம். ஆனா மக்கள் ரசிப்பாங்களா? அதுதான் சார். நீங்க வந்து திமுக குறிப்பிடும் போது அவங்க வெத்துவேட்டு, அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியல அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து அதிமுக வந்து ஒரு இன்ஜின் இல்லாத கார் வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நீங்க நான் அதை நேரடியா உதயநிதி சொன்னதை சொல்றீங்க, அதை நேரடியாவும் நான் சொல்றேன். நீங்க ஒரு வாகனத்துக்கு இன்ஜின் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? அதான் இன்ஜின் இல்லாத வாகனம் அப்படிங்கிறது. அது எப்படி சொல்லுவீங்க? உதயநிதி சொல்றவுடைய வார்த்தை இல்லைங்க. இன்ஜின் வச்சாதாங்க வாகனம். இன்ஜின் இல்ல அது டப்பா. ஒருவேளை அவர் டப்பாங்கிறாரோ? வேற அவர் வந்து டப்பாக்கு காருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அறிவு தெளிவு உள்ளவர்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு உதாரணம் சொல்ல இப்ப இன்ஜின் பழுதுபட்ட இன்ஜின் சொன்னீங்கன்னா அதுல பொருள் இருக்கு. இல்ல இன்ஜினே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு கூடாரம், இன்ஜின் இல்லைன்னா பயணப்பட முடியாது. பயணம் போகாத ஒரு டப்பா என்ன சொல்லுவீங்க? கூடாரம் சொல்லுங்க.
அதை கூட வந்து எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கட்டோன்றேன். ஒரு பொருள் இல்லாம அடுத்து ஏதோ நான் தமிழ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். நீங்க எதையுமே வந்து ஒரு ஏதோ நம்ம மேடையில பேசுறோம், நம்மள எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டாங்கன்னு யாரோ எழுதி கொடுக்கறத வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்யறோம்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லா தகுதியும் எப்பவும் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதுக்குரியவங்களா தன்னை மாத்திக்கணும். அதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதுக்கு முன்ன அவர் வந்து ஒரு விவாத பொருளாவோ, ஒரு அலங்காரமான பேச்சாளரோ இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு வந்த உடனே இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ல புள்ளிவிவரம் வச்சுக்கிட்டு எந்த இடத்துலயும் யாரையும் சந்திக்கிற மீடியாக்களை ரொம்ப இலகுவா அணுகிற ஒரு வளமை பெற்றிருக்காருல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் எத்தனையோ முறை கேட்டாரு. நீங்க அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னோட வாதிக்க தயாரான்றாரு. நான் என்னுடைய ஆட்சியில செஞ்ச நல்லதெல்லாம் நான் வந்து சொல்றேன். நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. 525 வாக்குறுதி கொடுத்தீங்க. இதுல எந்த வாக்குறுதி நிறைவேற்றீங்க? அதை வாங்க மேடையில பேசலாம்னு சொல்றாரு. நீங்க கூப்பிடுங்க நான் வரேன்றாரு. அது சொல்றதுக்கு திமுகவில் ஒரு ஆள் இல்லையே. நீங்க முதலமைச்சருக்கு தான் தெரியலன்னா துறை முதலமைச்சரும் இருக்காது அந்த திறமை இருக்கான்னு அதுவும் இல்லை. அவங்க இதை எதுவுமே இல்லாம ஏதோ வந்து இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு திசை திருப்பிக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிட்டு, இன்னும் சொல்ல போனா ஒரு நாகரிகமான மனிதர் பேச தயங்குகின்ற வார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இன்னைக்கு முதலமைச்சரும் அந்த உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் கூட சில வார்த்தைகள் கடுமையா சொல்றேன்னா அவங்களுக்கு புரியட்டன்றதுக்கு நான் அதை சொல்றேனே ஒழிய எனக்கு அது பண்பு இல்லை, என்னுடைய வழக்கமும் இல்லை. எனக்கு அதை புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அதை கத்துத்தரல. ஆனாலும் இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அப்போதான் நம்ம தொண்டர்கள் அதை ரசிக்கிறாங்கன்றதுனால. ஏன்னா நீங்க போய் அமைதியா பேசிட்டு வரீங்க, அவனுக்கு அப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்கன்றதுனால பேச வேண்டியிருக்கு. அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தரத்தையே அவங்க இன்னைக்கு சிதைச்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டினுடைய பெருமையெல்லாம் அழிச்சிட்டு இவங்க ஏதோ குறுநில மன்னர்களை போல சாம்ராஜ்ய மன்னர்களை போல இன்னைக்கு தன்னை காட்டிக்கிட்டு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ட்டு இந்த படம் காட்டி மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஆனா தமிழ் மண் நீங்க தொடக்கத்துல சொன்னது கூட விழிப்பானவர்கள். இன்னைக்கு இந்திய அரசியல்லையே ஒரு விழிப்பான மாநிலம் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அது எப்பவுமே அது அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து அது தமிழ்நாடு ஒரு எழுச்சி பெற்ற மாநிலம் மட்டும் இல்லை, விழிப்புணர்ச்சி உள்ள மாநிலமா இருந்துட்டு. ஆனா இங்க வந்து இன்னும் இவங்க வந்து தமிழ்நாட்டை ஒரு பின்னோக்கி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்த மாநிலம் நினைச்சுக்கிட்டு மன்னர் பரம்பரை எங்களுடைய வாரிசுகள். நீங்க இல்ல சார், நேத்து கூட முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு, இனி வரக்கூடிய காலங்களும் திமுகவு தான் அதுதாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது அவர் என்ன வேணா பேசலாங்க. அவரை மாதிரியே மக்கள் இருக்க மாட்டாங்கல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அவர் வந்து எவ்வளவு மோசமான மனநிலையில் இருக்காரு, மக்களோடு தொடர்பு இல்லாம இருக்கிறாருன்றதுக்கு ஒரே உதாரணம், அவர் வந்து இன்னைக்கு தன்னை ஒரு பரம்பரை ஆட்சி நிறுவ பார்க்கறதே இன்னைக்கு பீகார்ல நடந்தது. லல்லு பிரசாத்தினுடைய குடும்ப ஆட்சியினால அந்த காட்டாட்சி மறுபடியும் வரக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு தொடர்ச்சி எறியப்பட்டிருக்கு. அந்த குடும்பமே இன்னைக்கு இந்த குடும்பத்தோடு என்னுடைய உறவே இல்லைன்னு சொல்லி போற மாதிரி ஆயிருக்கு. அது காரணம் அவங்க நடத்துற குடும்ப ஆட்சி. நீங்க இலங்கையில பாத்தீங்களா, ராஜபக்சேனுடைய நிலம் என்ன? அவருடைய தம்பி, அண்ணன், அவருடைய பையன் எல்லாரையும் பதவியில வச்சுட்டு ஆட்டம் போட்டாரு. இன்னைக்கு அவன் அதாவது தமிழர்களெல்லாம் அழிச்சு ஒடிச்சு சிங்கள ஆதிக்கத்தை நிலைநிறுத்தின ராஜபக்சே இன்னைக்கு என்ன ஆனாரு? அதனால மக்கள் வந்து ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் மக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு முன்ன இருந்த மாதிரி இந்த மன்னர் ஆட்சி முறையை யாருமே ஏற்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு சிறந்தவங்களும் தன்னை காட்டிக்கிட்டாலும் மக்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கின்ற உரிமை இருக்கு. வாக்களிக்கின்ற உரிமை இருக்கிற அத்தனை பேருக்கும் போட்டியிடுவதற்குரிய தகுதி இருக்கு. அவங்க நினைச்சா பிரதமராக வரலாம், முதலமைச்சராக வரலான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட போய் நான் வந்து இந்திரலோகத்திலிருந்து வந்த தேவதூதன் மாதிரி போய் நின்றுக்கிட்டு என் முடியப்பாரு, என் உடையப்பாரு, நடையப்பாருன்னு சொல்லி இது ஒன்றுட்டு நல்லா இருக்கீங்களா தட்டி கொடுத்தா அவங்க வந்து ரசிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ இவங்க கிட்ட ஆட்சி இருக்குன்றதுக்காக அவங்க கூட்டணி கட்சிகளை போல எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அது நிலைக்காது. நிச்சயமா இந்த 2 மாதத்துக்கு பிறகு அவங்க யாருன்னு அவங்களை உணர வைப்பாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே அதை சரியா செய்வாங்க. இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு முறைக்கு மேல அவங்க நடத்துற அந்த பண்ற 5 வருஷத்துல 5 வருஷம் கூட இல்ல, சில நேரங்கள் 4 வருஷம் 3 வருஷத்துல அவங்க பண்ற அட்ராசிட்டி அவங்களே மக்கள்கிட்ட இருந்து தூரம் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதுதான் இந்த ஆட்சியும் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த 4.5 வருஷத்துல அவங்க பண்ணது எடப்பாடியார் முதலமைச்சராகுவதற்கு போதுமான ஆதரவு எங்களுக்கு திரட்டி தந்திருக்கு. மக்கள் எடப்பாடியார் ஆட்சி 4.5 வருஷம், அதையும் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சி, பொம்மை ஆட்சியினுடைய 4.5 வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அதை 175 தொகுதிகளில் நேரடியா போய் மக்களை சந்திச்சு ஒரு தொகுதிக்கு 30-35 வாக்காளரோட பேசிட்டு அவங்க மனநிலையை தெரிஞ்சிட்டு எடப்பாடியார் இன்னைக்கு தைரியமா களத்தில் நிற்கிறாரு. அதனால இவங்க மக்களையே சந்திக்காதவங்க, இந்த விளம்பரத்தாலே சந்திச்சிட்டு இருக்கவங்க இன்னைக்கு இதை எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால எந்த சக்தியும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறத தடுக்கவே முடியாதுன்றது எங்களுடைய திடமான நம்பிக்கை. அதுதான் எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு உறுதிப்படுத்தினாங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க.